ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிபனாச்சி சீரிஸ் அண்ட் கோல்டன் ரேஷியோ. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபிபனாச்சி சீரிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா சில பேர் சீரிஸ்னு சொல்லுவாங்க, சில பேர் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க, சில பேர் ஃபிபனாச்சி நம்பர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. இது எல்லாமே சேம் தான். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பர்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபிபனாச்சி நம்பர்ஸ். ஸோ ஃபிபனாச்சி நம்பர்ஸ் 0லேருந்து 144 வரைக்கும் தான் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. இது வந்து இன்னும் போய்கிட்டே இருக்கும். எல்லா நம்பரையும் நம்ம வந்துட்டு ஸ்க்ரீனில் காமிக்க முடியாது. அதனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சாம்பிளுக்கு கொஞ்சம் நம்பர்ஸ் மட்டும் காமிச்சிருக்கோம். இந்த நம்பர்ஸை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணி இதை வந்து ஃபிபனாச்சி சீரிஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்கன்றதை நம்ம முதல்ல பார்க்கலாம். ஃபிபனாச்சி நம்பர்ஸ் உங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு 0 and 1 தான் ஸ்டார்ட் ஆகும். 0 and 1 இந்த ரெண்டு நம்பரை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த சீக்வன்ஸை நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 0 and 1 எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்த நம்பர் கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு 3வது நம்பர் கிடைச்சிருச்சு. ஸோ 3வது நம்பர் கிடைச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணணும். 1 + 1 உங்களுக்கு 2 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அடுத்த நம்பர் கிடைச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், 1 and 2 இது ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நம்பர் கிடைச்சிரும். இப்படி கடைசியில் இருக்கிற ரெண்டு நம்பரை ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்த நம்பர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 21 + 34 இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 55 கிடைக்கும். 34ஐயும் 55ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 89 கிடைக்கும். இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இந்த ஃபிபனாச்சி சீக்வன்ஸை வந்து கொண்டு வராங்க. இந்த நம்பர்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சரி இந்த சீக்வன்ஸில் நீங்கள் எந்த நம்பரை வேணால் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்னால இந்த நம்பரை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை தான் நம்ம வந்து கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம 89 and 55 எடுத்துக்கலாம். 89 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் 55ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ நீங்கள் 89 55ஆல் டிவைட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அது என்ன அப்படின்னா 1.618. ஸோ இதை தான் நம்ம வந்து கோல்டன் ரேஷியோ நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 89/55 மட்டும் கிடையாது, நீங்கள் 34/21 போட்டிங்கனாலும் உங்களுக்கு 1.618 தான் வரும். நீங்கள் வேறு ஏதாவது நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதே வேல்யூ தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு 144/89 அதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1.618 தான் வரும். இதை தான் வந்து கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்பரோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கடல் அலைகள்லேருந்து மனுஷ உடம்புல இருக்கிற எலும்புகள் வரைக்கும் உலகத்தில் எக்கச்சக்கமான இடங்களில் இயற்கையாகவே வந்து இந்த கோல்டன் ரேஷியோ வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோல்டன் ரேஷியோவை பற்றி இன்டெப்த்தாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு மேக்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்கும். நம்ம வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதை வந்து நம்ம சார்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபிபனாச்சியை பற்றி பார்த்தோம். சார்ட்டில் ஃபிபனாச்சியை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த சார்ட்டை பிளாங்காக பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஐடியா இருக்காது. எந்த ஒரு சார்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய பேசிக் விஷயம் என்ன அப்படின்னா, அதில் ஏதாவது பேட்டர்ன் தெரியுதா இல்லை ட்ரெண்ட் லைனாவது தெரியுதா அப்படின்றத பார்க்கணும். இந்த சார்ட்டில் நம்ம ட்ரெண்ட் லைன் வரையலாம். ட்ரெண்ட் லைன் போட்டதுக்கப்புறம் கிளியராக வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட் லைன். மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து உங்களுக்கு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் எவ்வளோ தூரம் வரைக்கும் வரலாம், அதுக்கப்புறம் எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பலாம் அப்படின்றத வந்து நம்ம ஃபிபனாச்சியை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ட்ரேடிங் வியூவில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்துட்டு இந்த பேனல் இருக்கும். அந்த பேனலில் வந்து உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டூல்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு டூலே வந்து உங்களுக்கு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல். ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபிபனாச்சி டூலை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்விங்கோட லோவை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஸ்விங்கோட டாப்பை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த பாயிண்ட் தான் வந்து ஸ்விங்கோட லோ, இந்த பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு ஸ்விங்கோட ஹை. ஸ்விங்கோட ஹைக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து கிளியராக ட்ரெண்ட் லைனில் இருந்தது, பிரேக் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் எவ்வளோ தூரம் வரலாம் அப்படின்றத ஃபிபனாச்சி லெவல்ஸை வச்சு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபிபனாச்சி டூலை நீங்கள் யூஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு நிறைய லைன்ஸ் தெரியும், உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் தெரியும். இதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த டூலை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4.23, 2.6, 3.6, 1.6 இந்த வேல்யூஸ் எல்லாம் அன்செலக்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி 0.23 அப்படின்ற வேல்யூவும் நீங்கள் அன்செலக்ட் பண்ணிடணும். இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற கலர்லாம் போயிடும். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிளியராக வேல்யூஸ் தெரியும்.
லெஃப்ட் சைட்லேயும் இருக்கலாம், ரைட் சைட்லேயும் இருக்கலாம். நீங்கள் அதை செட்டிங்ஸில் போய்ட்டு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் யூஸ் பண்ணி ஸ்விங்கோட லோலேருந்து ஹை வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாப்பில் இருக்க வேல்யூ வந்து உங்களுக்கு 0ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 0.38, 0.5, 0.618, 0.786 லோவஸ்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு 1ன்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல். இந்த லெவல்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ரொம்பவுமே க்ரூஷியலான லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்ஸில் எந்த இடத்துல வேணால் மார்க்கெட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகலாம் அப் ட்ரெண்டில். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த சார்ட் வந்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட் பாருங்கள், கரெக்டாக நமக்கு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபிபனாச்சி டூல் யூஸ் பண்ணி லெவல்ஸை பார்த்தோம். இங்கே கரெக்டாக வந்து உங்களுக்கு 0.5, அதாவது இந்த 0.5 அப்படின்ற லெவல்ஸில் வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போய்கிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக ட்ரேட் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு இந்த 0.5 லெவல்ஸ் வந்த உடனே நம்ம வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 0.6ல் கூட ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை 0.38ல் கூட உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகலாம். இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு முக்கியமான லெவல்ஸ். சார்ட் வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணால் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த ஃபிபனாச்சி லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமான லெவல்ஸ். மார்க்கெட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் எந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபிபனாச்சி டூல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் வர்றப்ப அது எந்த லெவல்ஸ் வரைக்கும் வரலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சோம். மார்க்கெட் இந்த மாதிரி வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறப்ப அந்த மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் ரிவர்ஸ் ஆகிட்டு ரீச் ஆகலாம் அப்படின்றத இன்னொரு ஃபிபனாச்சி டூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அந்த டூலுக்கு பேர் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல். இந்த சார்ட்டை வந்து கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு மார்க்கெட்டில் கிளியராக தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய பேர் என்ட்ரி எடுத்திருப்பாங்க. என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட் எவ்வளோ தூரம் போக போகுது அப்படின்றத நமக்கு முன்னாடியே கணிக்க முடிஞ்சால் தான் நம்ம வந்துட்டு அவ்வளோ தூரம் வந்து அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் ப்ராஃபிட்டையும் எடுக்க முடியும். மார்க்கெட் வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் முடிச்சுட்டு மறுபடியும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் போக போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல் யூஸ் பண்ண போகிறோம். ட்ரேடிங் வியூவில் உங்களுக்கு லெஃப்ட் சைட் பேனலில் உங்களுக்கு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷனும் இருக்கும். அந்த டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு முன்னாடி பார்த்தோம் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் யூஸ் பண்ணுறப்ப ஸ்விங்கோட லோவும் ஸ்விங்கோட ஹையும் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஸ்விங்கோட லோ அண்ட் ஸ்விங்கோட ஹையும் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து மார்க்கெட் எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆச்சோ அந்த லோ பாயிண்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல் எவ்வளோ தூரம் மார்க்கெட் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லிடும். வேல்யூஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து செட்டிங்ஸில் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்டென்ஷன் டூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய லெவல்ஸ் தருது. இந்த எல்லா லெவல்ஸுமே வந்துட்டு மார்க்கெட்டோட டார்கெட் தான். இந்த எக்ஸ்டென்ஷன் டூலில் இருக்கிற எல்லா லெவல்ஸுக்குமே மார்க்கெட் போகுமா அப்படின்னா கிடையாது. 0.6 and 1 இந்த 2 லெவல்ஸை நம்ம க்ரூஷியலாக எடுத்துக்கணும். இந்த 0.6 and 1 லெவல்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் லெவல் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப 0.6 நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. இந்த 1 அப்படின்ற வேல்யூ வந்துட்டு நீங்கள் செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்ட் வந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 0.6 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ அதையும் தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டு 0.6 வந்தது. வந்த உடனே உங்களுக்கு ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. அதை பிரேக் பண்ண உடனே மறுபடியும் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு அடுத்த டார்கெட்டும் உங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய செல்லாக வந்திருக்கு. ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறப்ப மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் வரலாம்னு கண்டுபிடிக்கலாம். மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சு ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறப்ப மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கலாம். இதுக்காக தான் வந்து நம்ம ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன் டூலை வந்து யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் நம்ம அப்ட்ரெண்டில் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஃபிபனாச்சி டூல்ஸ் வந்து நீங்கள் அப்ட்ரெண்டுக்கு மட்டும் கிடையாது, அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் இந்த ரெண்டுக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு பீக் ஃபார்ம் ஆகிருக்கு.
அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. இந்த சார்ட்டில் நீங்கள் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிளியராக பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக 0.6 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் வந்து உங்களுக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளியராக ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனையும் உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல் யூஸ் பண்ணி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப் ட்ரெண்டில் நம்ம லோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் டவுன் ட்ரெண்டில் நம்ம வந்து ஹைலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளோட ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஹை, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உங்களுக்கு இந்த ஸ்விங்கோட லோ, அடுத்தது உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே வந்ததோ அதோட ஹை. இப்போ மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் கிடச்சிடும். இதில் நம்ம 0.6 and 1 இந்த 2 லெவல்ஸை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த சார்ட் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.6 and 1 ரெண்டையுமே வந்து ரீச் ஆகிருக்கு மார்க்கெட்டு. இந்த ஃபிபனாச்சி டூல்ஸ் வந்து நீங்கள் அப் ட்ரெண்டுக்கு மட்டும் கிடையாது, டவுன் ட்ரெண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ கிளியராக உங்களுக்கு ஃபிபனாச்சி நம்பர்ஸ்னால் என்ன, கோல்டன் ரேஷியோனா என்ன, மார்க்கெட்டில் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் இந்த டூல்ஸை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.